அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. நான் நிறைய நேரம் இப்போ சோஷியல் மீடியாவில் வராத காரணம் சில நேரங்களில் என்னோட முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கின்றப்போ, இந்த சமூக வலைதள பக்கங்கள் எதுவும் வராமல் ஒரு சில விஷயங்கள் தேடி போகிறப்போ, நானே சமூக வலைதளம் தவிர்த்து இருப்பேன். ஆனால் அப்படி இருக்கும் போதெல்லாமே முருகர் சொந்தங்கள் காட்டுற அன்பு உண்மையிலே என்னை நெகிழ வைக்கும். நான் ஒரு 3 நாள் இன்ஸ்டாகிராம் வரல, 2 நாள் வரலன்னா, என்னோடய வாட்ஸ்அப்குள்ளேயோ இல்லை சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தா அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கும். இது எல்லாமே முருகப்பெருமான் கருணை தான். இந்த அன்பு எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்தது தான். அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ இது இப்போ தான் பக்தர்களுக்காக கொடுத்த நம்பரில் கிட்டத்தட்ட 16,500 மெசேஜ் இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து வச்சேன். இப்போ திரும்ப ஒவ்வொரு மெசேஜாக எல்லாத்துக்கும் பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது, 6ஆம் தேதி நான் வராததுக்கு உங்கள் முருக பக்தர் அனுப்பிய பதிவு தான் இது. இந்த அன்புக்கு கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக நன்றியோடு இருப்பேன் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோடய பயணம் ஒவ்வொரு நாளும் பயண நாட்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர கம்மியாகல. இப்போது சிங்கப்பூர் மீண்டும் ஒரு பயணம், அங்கே ஒரு திருப்புகழ் நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிறேன். இப்படி மஸ்கத், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், இன்னும் நான் நினச்ச பயணம் இன்னும் எதுவும் என்னால் திட்டமிட்டு போக முடியல. என்னால் வயலூர், விராலிமலை கிளம்பியிருக்கணும். அது இன்னும் முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்காமல் இருக்கார். கண்டிப்பாக உத்தரவு கிடைச்சோன்னே நான் பதிவு செய்கிறேன். அதுக்கப்புறம் வள்ளியூர், நிறைய முருக பக்தர்கள் இப்போ ஒவ்வொரு மெசேஜாக பார்க்கும்போது திருநெல்வேலிக்கு எப்போ வரீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு முன்னாடி குரல் பதிவும் வீடியோ காணொலியும் நான் பதிவு பண்ணிட்டு தான் வருவேன். உங்களோட அன்பு நெகிழ வைக்குது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.